அப்படி பேசுற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, இன்றைக்கு யாராவது கனவுகள் கண்டீங்களா, கனவுகள் யாராவது கண்டீங்களான்னு கேட்பாங்க. அப்படி கேட்கிற நேரம் ஒவ்வொருத்தர் ஒரு கனவுகளை சொல்லுவாங்க கண்டா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு கண்டாங்க. அது சஹாபாக்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல ஒரு மனிதர் வேதனை செய்யப்படுகிறார், ஒரு மனிதருக்கு வேதனை கொடுக்கப்படுகிறது. எப்படி வேதனைண்டா, அந்த மனிதருக்கு அவருடைய தலையில பெரிய பாறாங்கல்ல கொண்டு வந்து போடுறாங்க, பெரிய பாறாங்கல்ல கொண்டு வந்து போடுறாங்க. அப்படி போடுற நேரம் அவருடைய தலை வெடித்து சிதறுகிறது. இப்படி ஒரு மனிதருக்கு வேதனை செய்யப்படுகிறது. சஹாபாக்கள், யார சொல்லலாம், இப்படி வேதனை செய்யப்படுறது யாரு, யாருக்கு இப்படியான வேதனை என்று கேட்கிறாங்க. கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபஇன்னஹு, நிச்சயமாக அவர் யாரண்டா, யனாமு அனி ஸலாத்தில் மக்தூபா, இந்த தொழுகையினுடைய நேரம் இருக்கிறது, தொழுகையினுடைய நேரம், அந்த தொழுகையினுடைய நேரத்தில் தூங்கி கொண்டிருந்த மனிதன். இவருக்கு மறுமையில கொடுக்கப்படுற தண்டனையை அல்லாஹ் தஆலா அவருடைய கனவுல காட்டுறான். தொழுகையினுடைய நேரத்துல தொழுகையினுடைய இன்பத்தை மறந்து தூக்கத்தினுடைய இன்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். தொழுகையினுடைய நேரத்துல தூங்கி கொண்டிருக்கிறவங்க, இவங்களுக்கு மறுமையில இப்படியான தண்டனைகள் கொடுக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ட கனவை சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தூக்கத்துல நாங்க இருக்கிற நேரம், தொழுகையினுடைய நேரம் வருது, அது எப்படியான நேரம்டா, ஃபஜ்ருடைய தொழுகை, அடுத்தது நாங்க தூங்குற நேரம் ஒரு தொழுகை வரும், அடுத்தது அஸருடைய தொழுகை. இந்த ரெண்டு தொழுகையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அதனுடைய சிறப்பை அறிந்தால் தவறுதேனும் அந்த இரண்டு தொழுகைக்கும் மனிதர்கள் வந்து சேருவார்கள் என்றெல்லாம் அதற்கு பல சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தொழுகைக்கு சொன்னாங்க. அப்படியான ரெண்டு தொழுகைகளை நிறைய பேர் செய்யறது, அந்த நேரத்துல தூங்குறது. நைட்டு தூங்கினா ஃபஜ்ருடைய நேரத்துல நிறைய பேர் எழும்ப மாட்டாங்க, பெரிய பெரிய பாடி பில்டர் ஆயிப்பாங்க, பெரிய பெரிய பலத்த பாரமான பொருட்கள் எல்லாம் தூக்கக்கூடிய ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, போத்திரிக்க